முடிச்சுட்டாங்க மக்களே, முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த வாரம் தரமான சம்பவம் இருக்கு போலயா. அப்பா இந்த வாரமாச்சும் பார்த்து ஓட்டுகளை போடுங்கப்பா. சும்மா நாச்சு யாருக்காவது ஓட்டுகளை குத்தி வச்சு உள்ள சேவ் பண்ணி உட்கார வச்சிருங்க. அப்புறம் வரப்போற வாரங்கள் நம்ம தான் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து ஓட்டுகளை பார்த்து போடுங்க. எங்க அக்கா 2 பேரும் நாமினேஷன்ல இருக்காங்க. மொத்தம் 12 பேர் நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. எப்படி 12 பேர் நாமினேஷன் மாட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 12ல ஒரு 10 தலைகள் தரமான தலைகள். எப்படி 10 தலைகள் தரமான தலைகள். அந்த 10 தலைகள் அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதை தொடர்ந்து 2 தலைகள் மாட்டிருக்கு. அந்த 2 தலைகளை தூக்கி நீங்க வெளியே போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா ஓபன் நாமினேஷன் வச்சிருக்காங்க. எப்பாடி இப்பயாச்சும் வச்சீங்களா டேய்? 8வது வாரமா 9வது வாரம் வந்தாச்சு. 9வது வாரத்திலேயாச்சும் ஓப்பன் நாமினேஷன் வச்சிங்களா? ஏன்னா இப்போ வச்சாதான் வீட்டுல கொஞ்சமாச்சும் சண்டைகள் வரும். ஓப்பனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ அந்த சௌந்தர்யா சொல்லியிருக்காங்கல்ல, ஆனந்தியை பார்த்து நீ மண்டை கழுவுறடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இந்த மாதிரி அடிச்சா மட்டும்தான் வீட்டுக்குள்ள வரப்போற வாரங்கள் சண்டைகள் வரும். வரப்போற வாரங்கள் இந்த அணிகள் கொஞ்சம் மாறி மாறி வரும். ஓகேவா? இருந்தாலுமே இந்த வீட்டுல இன்னுமே நிறைய பேர் வந்து நல்லவங்க வேஷத்தை போட்டு தப்பிச்சிட்டு இருக்காங்க. அது வீட்டுக்குள்ள உள்ள நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வெளியே இருக்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. பட் வரப்போற வாரங்கள் கண்டிப்பா மாட்டிப்பாங்க அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியும். இதுல ஃபர்ஸ்ட் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா வந்து முத்துக்குமரன் நாமினேட் பண்றாங்க. முத்துக்குமரன் இந்த வீட்டுல நிறைய பிரச்சனைக்கு நீங்க தான் காரணமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால நான் வந்து உங்களை நாமினேட் பண்றேன்னு சொல்றாங்க. ஏகோ பவித்ரா இந்த வீட்டுல தான் இருக்கியா இல்ல வேற எங்கேயா இருக்கியாக்கா? இந்த வாரம் பூரா அவன் சத்தமே இல்லாம சைலண்டா மல்லாக்க படுத்து கிடந்தான். அவன் இந்த வாரம் பூரா அவனுக்கு பிரச்சனை காரணமா இருந்தானா? எப்படி இல்ல மொத்தமாவே இந்த வீட்டுல அவன் தான் பிரச்சனை காரணமா? எனக்கு புரியலக்கா. பட் பரவாயில்ல, ஒன்னும் சொல்றது இல்லை. எங்க அக்காவுக்கு எப்பவுமே முத்துக்குமரனா ஒரு வன்மம் தான். நீங்க வாரம் வாரம் போய் எடுத்து பாருங்க. எங்க அக்கா கண்டிப்பா வாரம் வாரம் முத்துக்குமரன் நாமினேட் பண்ணாம தூங்க மாட்டாங்க. எங்க அக்காவுக்கு தூக்கம் வராதுங்க. பவித்ரா அக்காவுக்கு முத்துக்குமரன் நாமினேட் பண்ணி ஏதாவது சொல்லனா எங்க அக்காவுக்கு அன்னைக்கு டே முடியாது, அன்னைக்கு தூக்கம் வராது. சோ பவித்ரா வந்து முத்துக்குமரன் நாமினேட் பண்றாங்க. அடுத்தது அருண் வந்து தெரிஞ்சு வச்சிருந்த டப்பா வந்துட்டார்ல, வாங்க டப்பா என்ன டப்பா இந்த பக்கம் டப்பா வந்து முத்துக்குமரன் நாமினேட் பண்றாங்க. முத்துக்குமரன் நீங்க இந்த வீட்டுல நிறைய பேரை மேனிபுலேட் பண்றீங்க, மேனிபுலேட் பண்ணிட்டு சுத்துறதுனால உங்களை நாமினேட் பண்றேன்னு சொல்றாப்ல. டேய் நீங்க இந்த வாரம் பூரா அவன் அடிச்சு சத்தமே இல்லாம அவன் பேச முடியாம மல்லாக்கப்படுத்திருந்தான். அவன் எங்கடா இந்த வந்து மேனிபுலேட் பண்ணா? எனக்கு ஒன்னும் புரியல ப்ரோ. இவனை எப்படி நாமினேட் பண்றான்னு சுத்தமா ஐடியா இல்ல. சுத்தமா ஐடியா இல்லை. ஆனா இந்த டப்பா விட்டுருவான் பாருங்க. இந்த டப்பா வீட்டுக்கு ஒரு நாடகத்தை போட்டுச்சுல, தொடனடிக்கு பயத்துல இந்த ரயான் கிட்ட சண்டை போட பயந்து ஜெஃப்ரி பொம்மை உள்ள ஒரு சீன் போட்டான் தெரியுமா? நான் வேணும்னு தான் வச்சேன், நான் கேம் ஆனேன்னு சொல்லி சீனா போட்டான் தெரியுமா? அந்த சீன் அளவுக்காண்டே வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் நாமினேட் பண்ண மாட்டான். அவன் பயந்து கொண்டு வச்சான்டா. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்கடா. அடுத்து ரஞ்சித் வந்து மஞ்சரி நாமினேட் பண்றாங்க. மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீட்டுல ஒரு நிகழ்வுகள் இன்னும் மண்டைகளை கிருகிருன்னு ஓடிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு நிகழ்வுகள் ஓடிட்டு இருக்கேன். நீ வீட்டுல எப்பதான் நிகழ்வுகள் பண்ண மாட்டியா பண்ணுவியான்னு சொல்லிட்டு யோசிச்சு எங்களுக்கு அந்த நிகழ்வுகளே மண்டைகள் ஓடிட்டு இருக்கு. இவர் மஞ்சரி நாமினேட் பண்றாப்ல. சோ அடுத்தது அன்சிதாவை மஞ்சரி நாமினேட் பண்றாப்ல. பேட் வைப்ஸ் வருதுங்க அவங்க கிட்ட இருந்து, பேடான வைப்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. அப்படியே அன்சிதா பக்கத்துல பண்ணி நான் குட் வைப்ஸ் அள்ளி வீசுதோ. போன வாரம் வாங்கிட்டு வந்து நெகட்டிவ் வைப் இருக்கு தெரியுமாமா? ஒரு பேட் அந்த வீட்டுல இருந்து வராது. அந்த அளவுக்கு நெகட்டிவா அள்ளி தட்டிச்சு உங்ககிட்ட இருந்து. நீங்க அடுத்தால சொல்றீங்க. பட் பரவாயில்ல, மஞ்சரிக்கான பிளான் சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ அடுத்த முத்து வந்து பவித்ரா நாமினேட் பண்றான். போடு பவித்ரா போடு, ஒரே போடா போட்டு என்ன சொல்லிட்டாப்லன்னா, நீங்க வெளிப்படையா இல்ல, இந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்களை மறைச்சு பேசிக்கிட்டு மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வெளிப்படையா இல்ல அப்படிங்கிறத நாமினேட் பண்றேன்னு. எங்க அக்கா இதை வேற வச்சு ஒப்பறிப்பாங்களே. எங்க அக்காவுக்கு ஒரு பாயிண்ட் இருந்தாலே ஒரு நாள் ஒப்பறிப்பாங்க. இன்னைக்கு எப்படி 2-3 பேர் போட்டு நாமினேட் பண்ணிருப்பாங்க. ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒப்பாரியா இருக்கும். பவித்ரா ஒப்பாரி நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது சௌந்தர்யா ஆனந்தியை நாமினேட் பண்றாங்க. இந்த வீட்டுல நீங்க பேசியே நிறைய பேர் மண்டையை கழுவுன மாதிரி இருக்கு. அதாவது மண்டையை கழுவுன மாதிரியே கழுவாத மாதிரியே கழுவிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அடி சௌந்தர்யா ஒரு வழியா கண்டுபிடிச்சீங்க அக்கா. எங்க அக்காக்கான திறமை இப்பதான் வெளியே வந்திருக்குது. பட் சௌந்தர்யாச்சும் கண்டுபிடிச்சாங்களா? வீட்டுல இன்னும் நிறைய மக்கள் கண்டுபிடிக்கல. அடுத்த தீபக் வந்து சாச்சனா பார்த்து ரொம்ப சைல்டிஷா இருக்கு, அதை கொஞ்சம் மாத்திக்கணும்னு சொல்றாங்க. சோ அடுத்த ஜாக்லின் வந்து ராணுவ பார்த்து மாட்டினியா தம்பி நாப்பா மாட்டினியாப்போ வந்து ஒரே அடி அடிச்ச ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு நிறைய விஷயங்கள் புரியுது, ஆனா புரியாத மாதிரியே இந்த வீட்டுக்கு ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்கேன். சோ அந்த விஷயங்களால உன்னை நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ராணா ஒரே அடி அடிச்சு போட்டாப்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்யா வந்து ரஞ்சித்தை சொல்றாங்க என்னன்னா, இன்னும் வந்து இந்த பூசி மொழிகிட்டே இருக்கீங்க, சொல்ல இன்னும் கொஞ்சம் அதை விட்டு வெளியே வாங்க, சரியா? பூசி மொழிகிட்டே இருக்காங்க, கன்னத்துல கை வச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு மலத்திருக்காங்க. மொத்தத்துல வச்சு சம்பவம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கறத உண்மை. இந்த ஓப்பன் நாமினேஷனால வீட்டுல ஏதாவது பஞ்சாயத்து வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பஞ்சாயத்து வரும். முக்கியமா எங்க அக்கா ஆனந்தி அக்கா எல்லாம் ஒப்பாரி மேல ஒப்பாரி வைக்க போறாங்க அப்படிங்கறத உண்மை. யார் யார் நாமினேட் வந்திருக்கான்னு சொல்லிடுவா. மொத்தம் 12 பேர் வந்திருக்காங்க. எப்படி நண்பர்களே 12 பேர் வந்திருக்காங்க. எங்க அக்கா மஞ்சரி ஒரு 6 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. மஞ்சரி மேல ஒரு குத்தா. பட் பரவாயில்ல, மஞ்சரிக்கான பிளான் சக்சஸ் ஆயிட்டே இருக்கு. பூரா பையில மஞ்சரி நேரம் திரும்பிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கான ஒரு கான்செப்ட் இன்னும் வீட்டுல உள்ள யாருமே புரிஞ்சுக்கல. வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு நபர் மேல திரும்பி போக்கஸ் வச்சு அந்த நபரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நபர் இந்த வீட்டுல சர்வே ஆயிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த வீட்டுக்கான கான்செப்ட். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுவே தெரியாம வீட்டுல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. சோ மஞ்சரி முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க.
இரண்டாவது இடத்துல எங்க அக்கா ஆனந்தி 4 ஓட்டுகள். எப்படி பண்டைகள் மேட்டர்ல மாட்டினீங்களா? வாங்க வாங்க வாங்க, உங்களை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், உங்களை தூக்குறதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் தூக்கி வெளியே போட்டா மட்டும் தான் நல்லா இருக்கும். டேய் அப்புறம் இந்த வாரம் எல்லாமே நல்ல டிக்கெட்டா இருக்கு, எல்லாமே தரமான டிக்கெட்டா இருக்கு, நாங்க நாமினேஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லி நோம்பு நாமினேஷன் ஏதாவது சொன்னி நினைச்சுக்கோங்களேன், பிக் பாஸ்க்கு அப்புறம் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும், பார்த்து இருந்துக்கோ அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். சரியா? ஸோ ஆனந்தி 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 3வது இடத்துல முத்து 4 ஓட்டுகள். தெரிஞ்ச விஷயம் தான், முத்துக்கு குத்து உள்ள தெரிஞ்ச விஷயம் தான். ஏட்டா போட்டு குத்தி மலத்து மத்துறீங்க, வெளியே போக மாட்டான்டா, ஓட்டுகளை வரீங்க போட்டு தொலைங்கடா, வெளியே போக மாட்டான்டா. ஸோ முத்து 3வது இடத்த பிடிச்சிருக்காப்ல. 4வது இடத்துல ரயான் ஒரு 3 ஓட்டுகள் வாங்கியிருக்காப்ல. அப்படி ரயான் ஒரு 3 ஓட்டுகளை வாங்கி 4வது இடத்த பிடிச்சிருக்காப்ல. ரயானை எதுக்கு குத்துனாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். ரயான் இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே டஃப் கொடுப்பான் அப்படிங்கிறது, இந்த வீட்டுக்குள்ள பயம் வந்துட்டுங்கிறதா உண்மை. ஓகேவா? அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு டாஸ்க் 1v1 வந்தாலே அவனுக்கு ஆட போக மாட்டேங்கான. முக்கியமா அருண் அன்னைக்கு அடிச்சிருப்பாரு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, ரயான் பிடிச்சி அடிச்சு போட்டான போச்சேன்னு சொல்லி பயத்துல ஜெஃப்ரி பொம்மையை வச்சுட்டு ஒரு நாடகம் புண்ணாக்க போட்டான் தெரியுமா, நல்ல மாதிரி. நீ தாமல ஆக்டர், உன்னையத்தாலும் வச்சு நடிக்க வைக்கணும் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரயான் 4வது இடத்துல இருக்காப்ல. 5வது இடத்துல ராணவ் போட்டு மலத்திட்டான ஒரு 3 ஓட்டுகளை. ராணவ் நாமினேஷன் இருக்காப்ல. அடுத்தது 6வது இடத்துல பவித்ரா. எப்படி நண்பர்களே, பவித்ரா இருக்காங்க. பவித்ராக்கு ஒரு 2 ஓட்டுகள் வந்திருக்கு. அப்போ பவித்ரா அன்னைக்கு 2 நாள் ஒப்பாரிப்பாங்க நண்பர்கள். இன்னைக்கு வந்து முத்து சொன்னதை வச்சு ஒப்பாரிப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் யார் சொல்லியிருக்காங்களோ அவங்க சொன்னதை வச்சு ஒப்பாரிப்பாங்க. சரியா? 2 நாட்கள் தொடர்ந்து நம்ம பவித்ராக்கான ஒப்பாரிகள் பார்க்கலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா சாச்சம்மா தேவி வந்திருக்காங்க. நம்ம சாச்சம்மா வந்து 2 ஓட்டுகள் எடுத்து 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சாச்சம்மாவை நாமினேஷன்ல இருக்காங்க. ஸோ அடுத்து ரஞ்சித் 8வது இடத்துல நம்ம ரஞ்சித் இருக்காங்க. அவங்களுக்கும் 2 ஓட்டுகள் வந்திருக்கு. ஃபுல்லா 2 ஓட்டுகளை நாமினேட்ல கொண்டு வந்துட்டாங்க. 2 ஓட்டுகள் தப்பிக்கவே கூட, வா ஃபுல்லா வா அப்படி சொல்லி 2 ஓட்டுகள் கூட நாமினேஷன்ல ஏற்றி வச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் நாமினேட் பண்ணணும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஓட்டுகள் எடுத்திருக்க ஸ்டைல் எல்லாம் பார்த்தா யாரா ஒருத்தரை நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே 2 ஓட்டுகளை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ரஞ்சித் வந்துட்டாப்ல. அடுத்தது எங்க அண்ணன் சத்யா. வாட்ட சட்டை வந்தாச்சு. ஜென்ரேட்டருக்கு இந்த வாட்டி ஆயில் ஊத்தாதானே, ஒன்று தூக்கி வெளியே போட வேண்டியிருக்கு. ஏன்னா பழைய ஜென்ரேட்டர் வீட்டுக்கு வச்சு ஓட்ட முடியல எங்களால். சேதனை ஓட்டுவார், அவருக்கு நேரம் போகாது, அவர் வந்து சும்மா உங்களை எழுப்பி விட்டு ஓட்டிட்டு இருப்பாரு. எங்களுக்கு பிடிக்கலப்பா, எங்களுக்கு பிடிக்கல, அதனால இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. சரியா? ஸோ அடுத்தது யாரா எங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா ஒரு நாமினேஷனா, நாமினேஷன் ப்ராசஸ் வச்சிருவியா சௌந்தர்யா? இல்லாம வச்சு பாரு. வெறும் 2 ஓட்டுகளை சௌந்தர்யா நாமினேஷன் வந்துட்டாங்க. அடுத்து ஜாக்லின் ஆல்சோ 2 ஓட்டுகளை நாமினேஷன் வந்திருக்காங்க. அடுத்தது தர்ஷிகா நாமினேஷன் இருக்காங்க. மொத்தம் 12 பேர் இருக்காங்க. திரும்ப சொல்றேன், மஞ்சரி, ஆனந்தி, முத்துக்குமரன், ரயான், ராணோ, பவித்ரா, சாச்சனா, ரஞ்சித், சத்யா, சௌந்தர்யா, ஜாக்லின், தர்ஷிகா 12 பேர் நாமினேஷன் இருக்காங்க. அப்படி 12 பேர் நாமினேஷன் இருக்காங்க. இந்த 12 பேர்ல இருந்து ஒரு 2 பேரை தூக்கணும். யாரை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இல்ல ரஞ்சித் போக மாட்டாரு, சத்யா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சத்யா வாய்ப்பு இருக்கு, சாச்சனா வாய்ப்பு இருக்கு, தர்ஷிகா வாய்ப்பு இருக்கு, ஆனந்தி வாய்ப்பு இருக்கு. இந்த 4 பேர் மட்டும் தான் வாய்ப்புகள் இருக்கு. மத்த எல்லாருமே நல்ல ஒரு ஓட்டுகள் எடுத்துட்டாங்க. இந்த 4 பேர் மட்டும் இருக்கிற ஓட்டுகள் இருக்காங்க, இல்லாம இருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு சத்யா கூட விட்டுருவோம்னு நினைக்கிறேன். சாச்சனாக்கெல்லாம் ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் சாச்சனா இந்த வாரமும் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா உங்களை விட கேவலமான ஷோ எவனும் நடத்த முடியாடா, மட்டமா கொண்டு போயிட்டுறீங்க. இல்ல நேற்று ஆள் செட் பண்ணி ஒரு ஆண்டி வந்து, சார் சாச்சனா அவங்க கூட நடிச்சாலும் நீங்க சப்போர்ட் பண்ணலாம். சரி ஆண்டி எவ்வளோ, 200 300 எவ்வளோ வாங்குனீங்க? சும்மா நாச்சும் உட்காந்து என்னத்தையா பேச்சு மக்கள் குரலா அங்கே போய் பேசுறதா கரெக்டான பாயிண்ட் பேசணும். இல்லை பேச முடியாதுன்னு சொல்லிடணும். சும்மா நாச்சும் உட்காந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணல, அதை பண்ணல, சப்போர்ட் பண்ணல சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க ஆண்டி. பட் வயிறை போட்டு வாங்குறது செட் பண்ணி நல்லா பேச வச்சானோ. மொத்தத்தில் இந்த 12 பேர், இந்த 2 பேர் யார்த்துக்கு நான் மறக்காம கமெண்ட்ல போட்டுப்பாங்க. அடுத்த